ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத்பகவத்கீதை 2வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம். அச்சேத்யோயமதாஹ்யோயம் அக்லேத்யோஷோஸ்ய ஏவச நித்யஸ் சர்வகதஸ்தானுः அச்சலோயம் சனாதனः. இருபத்து 5வது ஸ்லோகம். அவ்யக்தோயமச்சிந்த்யோயம் அவ்யக்தோயமச்சிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோச்சித்துமர்ஹசி. அவ்யக்தோயமச்சிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானுஷோச்சித்துமர்ஹசி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய சோக மோகம் நீங்கும் விதமாக ஆத்ம தத்துவத்தை, சாங்கிய ஞானத்தை உபதேசம் செய்கின்றார். கர்மம், சாங்கியம் என்று இரண்டு விதமான வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. கர்மத்தை செய்கிறதுனால புண்ணிய பாப பலனானது ஏற்படும். அதனால் பிறவியானது ஏற்படும். ஞானமானது ஆத்மா அகர்த்தா, அக்ரியம், ஆத்மா நிர்விகாரி, அகர்த்தா என்ற ஞானமானது இந்த கர்ம பந்தத்திலிருந்து ஜீவனை விடுவிக்கின்றது, கர்த்திருவ புத்தியை நீக்குகின்றது. ஆகவே கர்ம பலனிலிருந்து அந்த ஜீவன் விடுபடுகின்றான். ஆனால் தன்னை அகர்த்தா ஆத்மா என்று அறிந்து கொண்டவன் எவ்விதமான கர்மாவையும் செய்ய வேண்டியதில்லை. அப்படி செய்தாலும் கர்ம பலன் அவனை ஒட்டுவது இல்லை. இவ்வாறு தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டு ஒருவன் செயலற்றவனாக இருக்கின்றான், அல்லது உலக நன்மையை கருதி செயல் செய்கின்றான். அப்படி செயல் செய்தாலும் நான் செய்பவன் என்று கருதுவதில்லை. ஆகவே அவன் பிறப்பு இறப்பு கடந்தவனாக, முக்தனாக இருக்கின்றான். இதுதான் பகவத்கீதையுடைய தாத்பரியம். ஆத்ம தத்துவத்தை ஆத்மா அகர்த்தா அல்லது அவிக்ரியம் என்று அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசிக்கின்றார். எவ்வாறு, எப்படி என்பதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆத்மா அகர்த்தா என்றால் எப்படி, அவிக்ரியம் என்றால் அது எப்படி, எந்த விகாரமும் அடைவது இல்லை. அவிகாரி, அதனால் அவிகாரின்னா எப்படி, எந்த மாறுபாடும் அடைவதில்லை, அது பிறப்பு இறப்பு இல்லாதது. அப்படின்னா ஏன் பிறப்பு இறப்பு இல்லாதது, எப்படி, அதை யாரும்
கொல்லவும் முடியாது, கொல்விக்கவும் முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அது ஏன் எதனால்ங்கிற கேள்வி வருது. அதற்கு விளக்கமாகத்தான் இந்த ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 24வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஆத்மா அவ்யக்தம், அச்சேத்யம், அதாஹ்யம், அக்லேத்யம், அசோஷ்யம். இது எந்த பஞ்சபூதங்களாலும் அழிக்க முடியாதது, நித்தியமாய் என்றைக்கும் சாஸ்வதமாய் இருக்கக்கூடியது, எல்லா இடங்களிலும் வியாபகமாய் இருக்கக்கூடியது. இப்போ காலதேச பரிச்சின்னம் இல்லாதது. அதாவது சர்வகதங்கிறதுக்கு காலதேச பரிச்சின்னம், நித்தியக சர்வகதக ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா காலதேச பரிச்சின்னம் இல்லாததுங்கிறத காட்டுகின்றது. நித்தியங்கிறது கால வரையறை, அது இல்லாதது, 3 காலத்திலும் எல்லா காலத்திலும் இருப்பது. சர்வகதக எங்கும் இருப்பதுனா அப்போ இடத்தால் அதற்கு வரையறையானது இல்லை. இப்போ ஸ்தானம் எப்பொழுதும் தன் நிலையிலிருந்து மாறுபடாததாக இருக்கின்றது. அச்சலம், செல்வது போவது வருவது என்பதெல்லாம் அங்கே இல்லை, எப்பொழுதும் இருப்பது. அதனால் சனாதனம், சத்வஸ்து, அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்று, எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒன்று, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. மேற்கொண்டு சொல்லுகின்றார் இந்த 25வது ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தமும் பாஷ்யமும் பார்க்கலாம். இதற்கான அவதாரிக்கை ரொம்ப சுருக்கம், கிஞ்ச, அவ்வளோதான். கிஞ்சனா மேலும் அப்படின்னு அர்த்தம். மேலும் சென்ற ஸ்லோகங்களில் சொன்ன அந்த கருத்தை மேலும் விரிவுபடுத்தி இன்னும் சில லட்சணங்களை சொல்லி ஆகவே என்று பகவான் சொல்லுகிறார். அதனால் கிஞ்சன மேலும். அயம் அவ்யக்தக, அயம் அச்சிந்தியக, அயம் அபிகாரியக இதி உச்சியதே. அயம்னா இது, இந்த ஆத்மா. அவ்யக்தக, இது வியக்தமானது அல்ல, இது வெளிப்படாதது. வியக்தம்னா வெளிப்பட்டு இருக்கிறது, அதாவது நம்மளுடைய புலன்களுக்கு விஷயமாகக்கூடியது, அதனால் காணத்தக்கது, திருஷ்யம், விஷயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வியக்தம். அப்படி பார்வைக்கு புலப்படாமல் இருக்கிறது அவ்யக்தம். அதனால் வெளிப்படாதது, புலன்களுக்கு வெளியே தெரியாதது. வெளிப்படாததுன்னா இல்லைங்கிற அர்த்தம் இல்லை, வெளிப்படாமல் இருப்பது. அதனால் அவ்யக்தக. ஏன்னா கண்ணுக்கு தெரியலைன்னா ஒன்றை இல்லைன்னு சொல்லிடுறோம். எது இருக்குன்னா கண்ணுக்கு தெரிஞ்சால் அதை இருக்குன்னு சொல்கிறோம், தெரியவில்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு பொறிகளுக்கு புலப்படாமல் எவ்வளோ விஷயம் இருக்குது, அது இருக்கத்தான் செய்கின்றது. நம்ம கண்ணுக்கு தெரியாது, நாயோட கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்போ என்ன, நம்ம கண்ணை வைத்துக்கொண்டு நம்ம இது இருக்குது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்று ஜீவனுடைய பார்வைக்கு தெரிகின்றதேன்னு. அதனால் நான் சாமான்யமாக வியக்தம்னா புலப்படத்தக்கது, அவ்வியக்தங்கிறது புலப்படாதது. அதனால் புலப்படாததுங்கிறதுனால ஒன்று இல்லைன்னு அர்த்தம் இல்லை, புலப்படாமல் ஆத்மா இருக்கின்றது. நாஸ்திகர்கள்லாம் இந்த வாதத்தை தான் சொல்லுகிறார்கள். கடவுள் இல்லை, ஆத்மா இல்லைன்னா, ஆத்மா தெரியலைன்னா, உடம்பை எப்படித்தான் அறுத்து பார்த்தாலும் உள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கலை, இருந்தால் தெரியும்லன்னா. அதனால் இருந்தால் தெரியும், தெரியவில்லை, ஆகவே இல்லை. அவர்களுடைய யுக்தி, அவர்கள் சொல்கிற நியாயம் அதுதான். எது இருக்கின்றதோ அது தெரியும். அப்போ தெரிகிறது என்றால் அது இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தெரியவில்லை என்றால் அது இல்லை என்று அர்த்தம். ஆகவே ஆத்மா இல்லை, ஆகவே கடவுள் இல்லை, ஏன்னா கடவுளை யாரும் பார்த்ததில்லை அப்படின்னு அவர்கள் யுக்தி சொல்லுகிறார்கள். அது இல்லை. அதனால் அவ்வியக்தம்னா இந்த ஆத்மா அப்படி காணத்தக்கதாக இல்லை, அவ்வியக்தமாக புலப்படாததாக இது இருக்கின்றது. அப்புறம் அச்சிந்தியக, இது சிந்தனைக்கு எட்டாததாக இருக்கின்றது. புலப்படாததாக இருக்கிறதுனாலேயே புலன்களுக்கு எட்டலைன்னா அது மனதுக்கும் புலன்களுக்கு எது விஷயமாகுதோ அதை குறித்து தான் நம்ம சிந்திக்க முடியும். புலன்களுக்கு விஷயமாகாத ஒரு விஷயத்தை நம்ம சிந்தித்தல்ங்கிறது இல்லை. அதனால் அச்சிந்தியக. அப்புறம் அயம் அபிகாரியக, எந்த விகாரமும் மாறுதலும் இல்லாதது, மாறுபாடு அடையத்தக்கவன் அல்ல. இதி உச்சியதே, இவ்வாறு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது. ஏன்னா சாஸ்திரம்தான் அதற்கு பிரமாணம். அதனால் இதி உச்சியதே. தஸ்மாத், ஆகவே ஏவம் ஏனம் விதித்வா அனுசோச்சித்தும் ந அர்ஹசி. அதான் எங்கள் விஷயம். இதை இவ்வாறு அறிந்து, இவ்விதமாய் இவனை, இந்த ஆத்மாவை அறிந்து, அனுசோச்சித்தும் ந அர்ஹசி,
அப்படின்னா துக்கப்படுவதற்கு ந அர்ஹசி, நீ தகுதியானவன் அல்ல, நீ யோக்கியன் அல்ல. இந்த ஞானத்தை அடைந்த ஒருவன் துக்கப்பட மாட்டான். இந்த துக்கமானது வராது. ஏன்னா நான் ஆத்மா, இங்கே எல்லாமே ஆத்மா. அது எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக எது இருக்கோ அது ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி இருக்குது? அது மாறுதல் அற்றதாக இருக்கின்றது. மாறுதல்னா என்னது? பிறப்பு இறப்பு முதலான மாறுதல்கள் அற்றதாக இருக்கின்றது. அப்போ எதற்கும் இங்கே பிறப்பு என்பதும் இல்லை, மரணம் என்பதும் இல்லை இங்கே. ஆகவே இதை அறிந்து கொண்டவன் வருந்துவதற்கு விஷயம் இல்லை. எதை குறித்து வருந்துவது? சரி, சாகுதுன்னு நினைக்கிற பொழுது தான் நமக்கு வருத்தம் துக்கம் வருது. நாம் மரணமடையப் போகிறோம் அல்லது நம்மால் இவர்கள் மரணமடையப் போகிறார்கள். யாரோ இறப்புங்கிறது நமக்கு துக்கமானதாக இருக்குது. ஆனால் இறப்பு இல்லைங்கிற பொழுது துக்கம் இருக்காதே, துக்கப்படுவதற்கு காரணம் இல்லாமல் போய்விடுகிறது. அதான் இங்கே இதை அறிந்து துக்கிக்கிறதற்கு நீ யோக்கியன் அல்ல. அதனால் இந்த ஞானமானது துக்கத்திலிருந்து விடுதலையை தரும். அதான் விஷயம். அதனால் இந்த ஞானம், ஆத்ம ஞானமானது இந்த துக்கத்திலிருந்து, ஜீவனுக்கு மனக்கவலையிலிருந்து விடுதலையை தருகின்றது. இதுக்கு பாஷ்யம் ஆச்சாரியர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அவ்யக்தஹ சர்வகரண அவிஷயத்வாத் ந வியஜ்யதே இதி அவ்யக்தஹ அயம் ஆத்மா. அவ்யக்தகன்னு என்னது? சர்வகரண அவ்விஷயத்வாத், எல்லா கரணங்களுக்கும் விஷயமாகாத தன்மை உடையதினால் ந வியஜ்யதே, இது புலப்படுவது இல்லை. ஆகவே அவ்யக்தக, இந்திரியங்களுக்கு விஷயமாகலேங்கிறதுனால அது அவ்யக்தம்னு சொல்கிறோம். அவ்யக்தம்னா அபாவம்னு அர்த்தம் கிடையாது. அவ்யக்தங்கிறது இந்திரியங்களுக்கு புலப்படாததுங்கிற அர்த்தம். இந்த ஆத்மா அதக ஏவ, ஆகவே ஏன் இந்திரியங்களுக்கு புலப்படாததுன்னா, அது இந்திரியங்களுக்கு புறத்தில் இல்லை, இந்திரியங்களுக்கு அகத்தில், இந்திரியங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அந்த விளக்கம்லாம் கொடுக்கல. இந்திரியங்களுக்கும் ஆதாரமாக அது இருக்கின்றது. ஆகவே அது இந்திரியங்களுக்கு விஷயமாக புறத்தில் பார்க்கக்கூடியது அல்ல. அதனால் கண்ணால் புறத்தில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கலாம், கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளை எப்படி பார்க்கறது? எதனால் கண் பார்க்குதோ அதை கண்ணால் பார்க்க முடியுமான்னு? அதை பார்க்க முடியாது. இப்போ மின்சாரம் இந்த மின் விளக்கு எல்லா பொருளையும் பிரகாசிக்கின்றது. எல்லா பொருளையும் பிரகாசிக்கின்ற மின்சாரமானது தனக்கு தான் பிரகாசத்தை அடைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மின்சாரத்தையும் பிரகாசிக்குமான? அப்படி பிரகாசிக்க முடியாது. அது அந்த மின்சாரம் இல்லைன்னா இது இல்லை. மின்சாரம் இருக்குங்கிறது மின் விளக்கினுடைய வெளிச்சத்தில் மின்சாரத்தை பார்த்து அதனால் அது இருக்குன்னு சொல்லலாமான்னு? வெளிச்சத்தில் எது தெரியுதோ அதை பார்த்து இது தெரிகிறதுனால இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே மின்சாரம் இருக்குங்கிறது தெரியுதான்னு? தெரியலையே. மின் வெளிச்சத்துக்கு விஷயமாகக்கூடியதாக மின்சாரம் இல்லை மற்ற பொருள்களைப் போல. அதனால் மற்ற பொருள்கள் இருப்பதைப் போல மின்சாரம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமாண்ணா? சொல்ல முடியாது. அப்போ மின்சாரம் இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? எது இருக்கிறதுனால இந்த மற்ற மின் விளக்கானது ஒளிர்கின்றதோ, மற்ற பொருள்கள் தெரிகின்றதோ, அந்த ஆதாரம், அந்த காரணம், அதுதான் மின்சாரம். அதனால் கரண்ட்டு இருக்கான்னா லைட்டை போட்டு பார்த்து அதனுடைய காரியத்தை வைத்து லைட் எரியுதுன்னா கரண்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ கரண்ட்டு இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் என்னது? அதனுடைய காரியம்தான். அதனால் காரியத்தை வைத்துக்கொண்டு காரணம் இருக்கிறதுன்னு நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி புலன்களுக்கு விஷயம் ஆகாது அப்படின்னா அது இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, புலன்கள் இருக்குது, புலன்கள் செயல்படுகிறதுங்கிறது தான் அதற்கு பிரமாணம். அதனால் ஆத்மா இருக்குங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா, நான் இருக்கிறேங்கிறது தான் பிரமாணம். ஆத்மா என்னால் பார்க்க முடியல அதனால் ஆத்மா இல்லைங்கிறது இல்லை, நான் பார்க்கிறேங்கிறது தான் நான் இருக்கிறேங்கிறதுக்கே பிரமாணம். நான் இருக்கிறேன்னு எதை வச்சு சொல்கிறேன்னா, நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரிகிறது, நான் என்னை உணர்கிறேன், அனுபவிக்கின்றேன். நான் இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாதே. அதனால் நான் இருக்கிறேங்கிறதே ஆத்மா இருக்கிறதுங்கிறதுக்கான பிரமாணம். கண் பார்க்கிறதுங்கிறதே கண் இயங்குவதற்கான ஒரு காரணம் இருக்கிறதுங்கிறதுக்கு பிரமாணம்.
உலகம் இருக்கிறதுங்கிறதே உலகம் இருப்பதற்கு காரணமாக ஒன்று இருக்கிறதுங்கிறதுக்கு பிரமாணம், அதற்கு அது ஆதாரம். இல்லைன்னா இருக்க. அதனால் விஷயங்களுக்கு விஷயமாக மற்ற புறத்தில் இருக்க பொருள்கள் மாதிரி விஷயம் ஆகாதுங்கிறதுனால இதுக்கு அவ்யக்தம்னு பேர். அயம் ஆத்மா. அதக ஏவ அச்சிந்தியக, அதனாலேயே அச்சிந்தியக படிக்கிறாது. அதக ஏவ அச்சிந்தியக அயம் யதுஹி இந்திரிய கோச்சரம் வஸ்து தத் சிந்தா விஷயத்வம் ஆபத்யதே அயம் து ஆத்மா அனிந்திரிய கோச்சரத்வாத் அச்சிந்தியः. ஆகவே அதக ஏவன ஆகவே அச்சிந்தியக அயம். இது அதனாலேயே இது இந்திரிய அவ்யக்தமாக இருக்கிறதுனாலேயே இது அச்சிந்தியம். அது விளக்கம் கொடுக்குறாரு. எதுகி இந்திரிய கோச்சரம் வஸ்து, எந்த வஸ்துவானது இந்திரியங்களுக்கு விஷயமாக கூடியதாக இருக்கின்றதோ தத்து சிந்தா விஷயத்துவம், அதுதான் சிந்தனைக்கு எண்ணத்திற்கு மனதிற்கு விஷயமாக கூடியது. அதனால் சிந்தா விஷயத்துவம் ஆபத்தியதேன, அதுவே சிந்தனைக்கு விஷயமாக ஆகின்றது. எது இந்திரியங்களுக்கு புலப்படுகின்றதோ அதுவே மனதிற்கு விஷயமாக இருக்கின்றது, அல்லது மனதிற்கு விஷயத்தன்மையை அதுவே அடைகின்றது அப்படி சொல்லணும். அதனால் விஷயத்துவம்னா மனதிற்கு விஷயத்துவம்னா மனதிற்கு விஷயத்தன்மையை உடையதாக அது இருக்கின்றது. எது புலன்களுக்கு விஷயமாக இருக்கின்றதோ அதுவே மனதிற்கு விஷயமாகும் தன்மையை உடையதாக இருக்கின்றது. ஆனால் அயம் து, இந்த ஆத்மாவோ அனிந்திரிய கோச்சரத்வாத், இது இந்திரியங்களுக்கு விஷயமாகாத தன்மை உடையது என்பதினால் அச்சிந்தியக, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, சிந்தனைக்கு மனதிற்கும் அப்பாற்பட்டது. அடுத்த வரி அவிகாரியக அயம் யதா க்ஷீரம் தத்யா தஞ்சனாதினா விகாரி ந ததா அயம் ஆத்மா. அவிகாரியம், இது விகாரம் இல்லாதது. விகாரம்னா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்காக சொல்கிறாரு. தத்யா தஞ்சனாதினா, இந்த தயிர், ததிங்கிறது தயிர் ஆனது எப்படி வருது? பாலில் உரை சேர்க்கிறதுனால தயிரானது ஏற்படுகின்றது. அதனால் மோர் சேர்ப்பதினால் பாலானது தயிராக மாறுகின்றது. அதனால் எதோடு சேர்வதனால பாலானது தயிராக ஆகின்றதோ அப்போ அது விகாரம். அதான் விகாரம். பாலாக இருந்தது தயிராக மாறிவிட்டதுங்கிறது விகாரம். அது மாதிரி இந்த ஆத்மாவானது விகாரத்தை அடைவது இல்லை. அதனால் தானாகவும் மாறுபாடு அடைவது இல்லை, இன்னொன்றுடைய சம்பந்தத்தினாலேயும் அது மாறுபாடு அடையாது. பாலை அப்படியே வச்சுருந்தா பாலாகவே இருக்குமானா அது பாழாயிரும். அது ஒரு நாளில் அது தானாக தெரிஞ்சு போயிடும், தானாக அது கெட்டு போய் விடுகிறது. இல்லை நாம் அதுக்கு விக்கிரியம் ஒரு மாறுபாடை ஏற்படுத்தலாம். தானாக இருந்தாலுமே அது தானாக அழிவு உண்டு, மாறுபாடு அடையும் தன்மை உடையது. இல்லைன்னா இன்னொன்றுடைய சம்பந்தத்தினால் மாறுபாடு அடையலாம். அது மாதிரி ஆத்மா தானாகவும் மாறுபாடு அடைவதில்லை, சரீர சம்பந்தத்தினாலும் அது மாறுபாடு அடைவது இல்லை. அதனால் அவிகாரியக. ஏன் அப்படி மாறாது? அதற்கு ஹேத்து சொல்கிறார் அடுத்த வரி. நிரவயவத்வாச்ச அவிக்ரியக நகி நிரவயவம் கிஞ்சித் விக்ரியாத்மகம் திருஷ்டம் அவிக்ரியத்வாத் அவிகாரியக அயமாத்மா உச்சியதே. இந்த அவயவம் இல்லை என்பதனால் இது அவிக்கிரியம், மாறுதல் அற்றது. எதில் அவயவம் இருக்கோ அதுதான் மாறுபாடு அடையும். அவயவம் இல்லாதது, ஆகவே இது மாறுபாடு அடையாது. அதனால் அதுக்கு உதாரணம் சொல்கிறார். நகி நிரவயவம் கிஞ்சித்து விக்ரியாத்மகம் திருஷ்டம். இந்த அவயவம் இல்லாதது
மாறுபடுதல் என்பதை நாம் காணவில்லை. ந திருஷ்டம், விக்ரியம் ந திருஷ்டம். நிரவயவம் கிஞ்சித்து, நிரவயவம்னா அவயவம் இல்லாதது, உறுப்புகள் இல்லை. ஆகாசம், ஆகாசம் உதாரணம். ஆகாசம் எடுத்துக்கொண்டு ஆகாசத்துக்கு தலை கால் சொல்ல முடியுமா? அதுக்கு உறுப்பு இல்லைங்கிறதுனால விக்ரியாத்மகம், அது மாறுபாடு அடைதல் என்பது காணப்படவில்லை. அவயவம் இல்லாதது மாறுபாடு அடைகிறது என்பது காணப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரிய ஆத்மகம்னா மாறுபாடு அடையும் தன்மை. அவயவம் இல்லாதது மாறுபாடு அடைதலை நாம் காணவில்லை, அப்படி எங்குமே காணப்படவில்லை. அவயவம் இல்லாத ஆகாசம் மாறுபாடு அடையவில்லை, ஏன்னா அவயவம் இல்லை. அதனால் அவிக்கிரியத்வாத் அவிக்காரியக, மாறுபாடு இல்லாததுனால இதுக்கு அவிக்காரியம்னு பேர். அவயவம் இல்லைங்கிறதுனால மாறுபாடு இல்லை, மாறுபாடு இல்லைங்கிறதுனால ஆத்மாவுக்கு அவிக்கிரியான்னு ஒரு பேர், அவிக்கிரியகன்னு ஒரு பேர். அதனால் ஆத்மாவுக்கு பல பேர்கள், ஒவ்வொரு பேருக்கும் ஒரு காரணம் என்னென்ன. அவ்வியக்தம் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம். ஆத்மா அவிக்கிரியகன்னு சொல்லலாம். ஏன் அவிக்கிரியகன்னு சொல்கிறோம்? அது மாறுபாடு அடையாதது. ஏன் மாறுபாடு அடையாதது? ஏன்னா அவயவம் இல்லாதது. ஏன் அவயவம் இல்லாததுன்னா அது சர்வ வியாபகமாக இருக்கிறது, பிறப்பு இறப்பு இல்லாததாக இருக்கிறது. அப்படி அடுத்த தஸ்மாத் ஏவம் யதோக்த பிரகாரேண ஏனம் ஆத்மானம் விதித்வா த்வம் ந அனுசோச்சித்தும் அர்ஹசி கந்தா அகம் ஏஷாம் மயா ஏதே ஹன்யந்தே இதி. தஸ்மாத் ஆகவே, ஏவம் யதோக்த பிரகாரேண ஏனம் ஆத்மானம் விதித்வா, ஏவம்னா இவ்வாறு, இவ்வாறுனா எவ்வாறு, அது அவிக்கிரியக இத்தியாதி, அவிக்கிரியம், அவ்வியக்தம், அச்சிந்தியம், அவிக்கிரியம், இந்த மாதிரி. அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னும் போன ஸ்லோகங்கள்லாம் இன்னும் லட்சணங்கள் சொல்ல. நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, கத்தியால் வெட்ட முடியாது, இப்படியெல்லாம் அது இருக்கிறதுனால அழிவற்றதாக அது இருக்கின்றது என்று அறிந்து, நல்லா சுருக்கமாக சொன்னால் அது அழிவற்றதாக இருக்கின்றது என்று ஆத்மாவை அறிந்து, ஏனம்னா ஆத்மானம், விதித்வா அறிந்து, துவம் நீ ந அனுசோச்சித்தும் அர்ஹசி, நீ வருத்தப்பட தகாதவன், வருத்தப்படுவதற்கு உரியவன் அல்ல. என்ன வருத்தம், என்ன கவலை? கந்தா அகம், நான் கொல்பவன், ஏஷாம் மயா ஏதே கன்யந்தே, அவர்கள் என்னால் நான் அவர்களை கொல்பவன், அவர்கள் என்னால் கொல்லப்படுவார்கள் என்ற அந்த விஷயமானது வருத்தத்துக்குரியது அல்ல. ஏன்னா நீ உன்னால் கொல்லவும் முடியாது, அது கொல்லப்படுதல்ங்கிற கிரியைக்கு விஷயமாகக்கூடியதும் அல்ல. ஏன்னா அது அழிவற்றது, அவயவங்கள் அற்றது. கொல்றது என்னென்னா கத்தியால் கையை வெட்டலாம், காலை வெட்டலாம், தலையை வெட்டலாம், உள்ளே இருக்க ஆத்மாவை வெட்ட முடியாது. அதனால் அது ஒன்றும் ஆகாது. இப்போ டியூப்லைட்டு எனக்கு எரியறது பிடிக்கலன்னா எல்லாத்தையும் கழட்டி போட்டால் அதனால் இல்லை கரண்ட்டு போயிடுமா, கரண்ட்டுக்கு ஏதாவது ஆகுமானா ஒன்றும் ஆகாது, டியூப்லைட்டு தான் போகும், அவ்வளோதான். எனக்கு பிடிக்கலன்னா கல்லை விட்டு அடித்து அதை உடைக்கலாம், அதை உடைக்கிறதுனால லைட் எரியாமல் போகும். லைட் எரியாமல் போகிறதுனால கரண்ட்டு ஏதாவது ஆயிருமானா கரண்ட்டு ஒன்றும் ஆகாது, கரண்ட்டு அது அப்படியே தான் இருக்கும். அதனால் உடல் போகிறதுனால உள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு சேதமானது இல்லை. அதனால் ஐயோ நான் கொள்கிறேனே, ஐயோ இவர்கள் சாகிறார்களே, இவர்கள் சாகப் போகிறார்களே அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் அல்ல என்பது வருந்துதற்குரிய விஷயம். நான் அதை நினச்சி தான் வருத்தப்படுறான். நான் இவர்களை கொள்கிறேன், இவர்கள் என்னால் கொல்லப்படுகிறார்கள், ஐயோ இவர்கள்லாம் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் யாரை வச்சு வாழ்வேன்னா, எதற்காக வாழணும், யாருக்காக வாழணுங்கிற கேள்வி வருகின்றது. அதனால் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படுறதுக்கு இல்லை. யாரும் போக முடியாது, யாரும் போகவும் முடியாது, யாரும் வரவும் முடியாது. அதுதான் இங்கே தத்துவம். ஆத்மா அழிவற்றது என்று அறிந்து கொண்ட பிறகு அங்கு வருந்துவதற்கு இல்லை. இவர்களெல்லாம் ஆத்மா என்று அறிந்து கொண்டால் அதற்கப்புறம் மரணம் என்பது இல்லை. ஆகவே வருந்துவதற்கு விஷயம் இல்லை. சரி,
அவர்கள் ஆத்மா இல்லை, அவர்கள் உடம்பு தான் அப்படின்னா, அவர்கள் உண்மையிலேயே ஆத்மா தான், ஆனால் உடம்போடு பிறந்து ஒன்று ஆத்மா அழிவற்றது, உடம்பு வருது போகுது, அது தத்துவம். அப்படி இல்லாமல் அவர்கள் ஆத்மா உடம்போடையே ஆத்மாவானது உடம்பு பிறக்கிற போது பிறக்குது, உடம்பு அழிகிற பொழுது அழிகிறது அப்படின்னு வைத்துக்கொண்டா அப்போ கவலைப்படலாமாண்ணா? உடம்பு பிறக்கிற பொழுது ஆத்மா பிறக்கிறது, உடம்பு அழிகின்ற பொழுது ஆத்மா அழிகிறது அப்படின்னு நினச்சா அப்போ அது கவலைப்படுவதற்கு விஷயமாகுமான்னா அப்படியும் இல்லைன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். அதனால் அபியுபேத்தியவாதம்னு பேர். நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு கருத்து, நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, நம்ம இதுதான் சரின்னு இன்னொருத்தர் சொல்கிறோம். ஆனால் அவர் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அப்படி இல்லை, இது இப்படி, அதனால் இந்த ஆபத்து வரும், இந்த கஷ்டம் வரும் அப்படின்னு அவர் ஒரு காரணம் சொல்கிறார். அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நம்ம விஷயத்தை சொல்லி புரிய வைக்க பார்க்குறோம். அதெல்லாம் ஒன்றும் வராது, ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு. அவர் வேறு காரணங்கள் சொல்கிற பொழுது, சரி நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு, நீ சொல்கிற மாதிரியே வைத்து கொண்டாலும் இங்கே ஒரு மாற்றமும் வராது, அது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டாக அந்த கோணத்தில் பேசுகிறார். ஆத்மா வாஸ்தவமாக பிறக்கிறது இல்லை, இறக்கிறது இல்லை, உடம்பு தான் பிறக்குது, உடம்பு தான் இறக்குது. அதனால் எல்லோரும் இங்கே அழிவற்ற ஆத்மாக்கள். இந்த உடம்புங்கிறது வெறும் கல்பனா, தோற்ற மாத்திரம். இந்த தோற்ற மாத்திரமான உடம்பை குறித்து வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை, ஆத்மாவோ அழிவற்றது. ஆகவே ஆத்மாவை குறித்தும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. இதுதான் சித்தாந்தம், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆனால் உடம்போடு ஆத்மா பிறக்குது, ஆகவே உடம்பு அழிந்தால் ஆத்மாவும் அழிந்துவிடும், இப்படித்தானே சாமானியமாக நினைக்கிறோம். அதனால் நான் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிறேன்னு. இவங்கெல்லாம் போயிட்டாங்களே, ஐயோ நேற்று வரைக்கும் இருந்தவர் இன்றைக்கி இல்லையே, அதனால் போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி கவலைப்படலாமாண்ணா? அப்படி நினச்சாலும் கவலைப்படக்கூடாதுன்னா, அது நமக்கு கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு தான் வழி. அப்படி நினச்சாலும் கவலைப்படுவதற்கு நியாயம் இல்லைன்னு பகவான் அடுத்து சொல்ல போகிறாரு. இதற்கு நம்ம சுந்தரராஜ சர்மா அவங்களுடைய விளக்கத்தை பார்த்துட்டு, தமிழாக்கம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 25வது ஸ்லோகத்தினுடைய தமிழாக்கம். துக்கித்ததற்கு இடமே இல்லை, கவலைப்படுவதற்கு விஷயம் இல்லை. அன்றியும், கிஞ்சங்கிறத அன்றியும்னு மொழிபெயர்த்திருக்கிறார். மேலும்னு சொல்லலாம், அல்லது அன்றியும். இது புலப்படாதது, இது நினைக்க முடியாதது, இது விகாரப்படாதது என்று வேதங்களால் கூறப்படுகின்றது. ஆதலால் நீ இதனை இவ்வாறு தெரிந்து கொண்டு வருந்த வேண்டாம். இப்படி தெரிந்து கொள்வதனாலேயே நீ வருத்தத்தை விட்டுவிடுவாய். இந்த ஆத்மா சகல இந்திரியங்கட்கும் எட்டாது இருத்தலின் புலப்படாதது. அதனால் இது நினைக்க முடியாதது. எது இந்திரியங்களுக்கு எட்டுகின்றதோ அதுவன்றோ நினைப்பைக்கு எட்டுவதாகும். இந்த ஆத்மாவோ இந்திரியங்களுக்கு எட்டாமையால் நினைக்க முடியாததாம். அடுத்தது விகாரப்படாதது, அவிக்கிரியக, விகாரப்படாதது. எப்படி பாலானது மோர் பிறையிடுதல் முதலியவற்றால் வேறுபடுகிறதோ அப்படி இவ்வாத்மா விகாரப்படுவது அன்று. ஆத்மாவுக்கு அவயவங்கள் இல்லை, ஆதலாலும் அவிகாரியாம். அவயவம் இல்லாதது என்றும் விகாரப்படும் தன்மையதாய் காணப்படவில்லை அன்றோ. இவ்வாத்மா அவிகாரி ஆதலின் விகாரப்படாததாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே கீழ்கூறியபடி இந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு, நான் இவர்களை கொல்பவன், இவர்கள் என்னால் கொல்லப்படப் போகிறார்கள் என்று நீ வருத்தப்படத்தகாது. அதனால் இங்கே பகவான் நீ அந்த கர்மாவை செய்ய வேணான்னு சொல்லலை, அவன் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். அவன் இதை செய்யறதுனால இவர்கள் இறந்து போவார்கள் என்று வருத்தப்படுகிறான். பகவான் சொல்கிற சமாதானம் என்னது? கர்மாவை நீ செய்ய, இங்கே அது அவர்கள் இறக்கப் போவது இல்லை அப்படிங்கிற தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை சொல்லுகின்றார்.
இப்போ பிறப்பு இறப்புங்கிறது தர்மத்துக்குள்ளே தர்மத்துக்கு உட்பட்டது. இங்கே தத்துவ ஞானத்தோடு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது தான். பகவான் அர்ஜுனுடைய சோகத்தை போக்குவதற்காக ஆத்மா அனித்தியம் என்று ஒப்புக்கொண்டு இதனை கூறுகின்றார். ஆத்மா அனித்தியம் இல்லை, அது நித்தியமானது, அதான் இதுவரைக்கும் சொன்னது. ஆனாலும் பொதுவான கருத்து ஆத்மா அனித்தியம், உடம்பு அழிகிற பொழுது நானும் அழிந்து விடுகிறேன், இவர்களும் அழிந்து விடுவார்கள். அதனால் ஆத்மா அனித்தியங்கிறது பொதுவான கருத்து. அந்த கருத்துப்படி பார்த்தாலும் துக்கிப்பதற்கு காரணம் இல்லை, இடம் இல்லை. அடுத்த ஸ்லோகம் 26. அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோச்சித்துமர்ஹசி. அதச்சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோச்சித்துமர்ஹசி. நைவம் தான். ஆமாம், நைவம் தானே இருக்குது. நைவம் தான், வாதம். நைனம்னு இருந்தால் தப்பு. நைவம் சோச்சித்து, ந ஏவம் சோச்சித்து மர்கசி. அத சைனம் ச ஏனம், அத சைனம் அத ச ஏனம். ஏனம்னா இந்த ஆத்மாவை. நித்யஜாதம் நித்யம் மிருதம் வா மன்யசே. ஹே மகாபாஹோ மன்யசே ததாபி மகாபாஹோ. ஹே மகாபாஹோ முறை போட்டுக்கலாம். ஹே மகாபாஹோ, மகாபாஹோன்னா நீண்ட கைகளை உடையவன். அத ச ஒரு கால். அத சனாக்கா நான் சொல்கிற மாதிரி இல்லாமல் நீ சொல்கிற மாதிரினா. அதனால் நான் சொல்வது போல், சாஸ்திரம் சொல்வது போல் ஆத்மா நித்தியமாக இல்லாமல் நீ சொல்கிற மாதிரி அனித்தியமானது என்று கருதினாலும், அப்படி இருந்தாலும் கூட, ஏனம் இவனை, இந்த ஆத்மாவை, நித்தியஜாத்தம். நித்தியஜாத்தம்னா எப்பொழுதும் பிறப்புள்ளவன். எப்பொழுதும் பிறப்புள்ளவனா ஒரு உடம்பு பிறக்கிற பொழுது அதோடு சேர்ந்து பிறப்பவன். அப்படி பார்த்தாக்கா, ஏன்னா தினம் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள், ஆயிரக்கணக்கான உடல்கள் பிறக்கின்றன. ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு குழந்தையானது, ஒரு உயிரானது உலகத்தோட ஏதோ ஒரு மூலையில் தோன்றிக்கொண்டு, ஒன்றும் இல்லை பல மனிதனே ஒரு வினாடி, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை குழந்தை பிறக்குதுன்னா உலக அளவில் கணக்கு பண்ணால் மனித குழந்தை மட்டும் இல்லை, மற்ற உயிரினங்கள் இருக்கே. அதனால் எல்லா ஜீவராசிகளிலும் ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பிறப்பானது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ எப்பொழுதுமே ஒரு உடலானது தோன்றிக்கொண்டு இருக்கின்றது, உடல்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இப்போ அப்படி உடல்கள் தோன்றிக்கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த உடல்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருந்து, ஒவ்வொரு உடல்லையும் ஒரு ஆத்மா இருந்து அந்த உடம்பு பிறக்கிற பொழுது அதுவும் பிறக்கின்றது என்றால், அதனால் எப்பொழுதும் பிறந்து கொண்டிருக்கின்றது என்றால், நித்தியம் வா மிருத்தம். அதே மாதிரி மரணமும் எப்படி இருக்குது? ஒவ்வொரு வினாடியும் மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதோ ஒரு மரணம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. மனிதனோ மற்ற உயிரினமோ ஏதோ ஒன்று, ஆயிரக்கணக்கான பேர் ஒவ்வொரு வினாடியும் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான உடல்கள் ஒவ்வொரு வினாடியும் இறந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி இறக்கிற பொழுது அதோடு சேர்ந்து அதுக்குள்ளே இருக்க ஆத்மாவும் இறக்கின்றது என்றார். அதனால் பல ஆத்மா, ஒவ்வொரு உடம்புலையும் ஒரு ஆத்மா இருக்குது. அது உடம்பு பிறக்கிற பொழுது பிறக்குது, உடம்பு அழிகின்ற பொழுது அழிகின்றது என்று கருத்து கொண்டால் அதான். அதனால் எப்போதும் பிறப்புள்ளவனாகவும் எப்பொழுதும் இறப்புள்ளவனாகவும் மன்யசே நினைப்பாயாகில், ததாபி அப்படி இருந்த போதிலும். அதனால் மன்யசேன நினைக்கிறாய், நினைத்தாய், நினைக்கிறாய், நினைப்பாயே ஆனால் சொன்ன, நினைப்பாயே ஆனால், ததாபி மகாபாஹோ துவம் ஏவம் சோச்சித்தும் ந அர்ஹசி. இவ்வாறு வருத்தப்பட யோக்கியன் அல்ல. அதே தான், ந அர்ஹசி. அதனால் பிறப்பு இறப்பு இல்லாததுனால வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
அப்புறம் பிறக்கிறது இறக்கிறது அப்படின்னாலும் வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் காரணம் சொல்ல போகிறார். எது பிறக்குதோ அது இறக்கும், எது இறக்குதோ அது பிறக்கும். அதனால் பிறக்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து தான் ஆகும். அதே மாதிரி இறப்பது கண்டிப்பாக ஒரு நாள் பிறந்து தான் ஆகும். அப்போ திரும்ப பிறக்கத்தானே போகிறான், ஏன் கவலைப்படணும்னா? ஒரு இறந்து போகிறாருன்னு கவலைப்பட்டார், திரும்ப வருவார்ல, திரும்பி வரமாட்டார்னா கவலைப்படலாம். அவர் தான் பிறந்தவர் செத்தவர் சாவார்னா செத்தவர் திரும்ப பிறப்பார்ல, அதனால் திரும்ப வரத்தான் போவார், வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. சொல்லப்போனால் புதுசாக வருவார், அதனால் புது உடம்போடு வருவார். இந்த 100 வயசு 120 பீஷ்மர் அப்படி அத்தனை வயசுல தானே இருக்கார், 100 வயசுக்கு மேலே இருக்கிறார். பீஷ்மர் 100 வயது கடந்தவராக இருக்கிறார். அப்போ இந்த உடம்பை வச்சுட்டு 100 வயசில் இந்த உடம்பை வச்சுட்டு கஷ்டம்தான். அதனால் உடம்பை விட்டுட்டு திரும்ப புதுசாக ஒரு உடம்பு வந்தால் அது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். பழைய உடம்பு போச்சு, புதுசாக பழைய நைந்து போன ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான், திடீர்னு ஒருத்தன் புது ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுத்தா சந்தோஷம் தானே படணும். அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்சிட்டு ஆகா நமக்கு புது உடல் கிடைக்குதுன்னா அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தானே. இந்த பழைய உடம்பு 90 வயசாச்சு, நடக்க முடியல, முழங்கால் வலி வந்துடுச்சு, நிற்க முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, நின்னா உட்கார முடியலை, சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குது, சாப்பிட முடியலை, சாப்பிடாமலும் இருக்க முடியலை, இருந்தால் பிபி சுகர் அதிகமாகுது இல்லை குறையுது, எல்லா பிரச்சனையும் இருக்குன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்குனாக்க அது இந்த உடம்பு போகுதுன்னா சந்தோஷம்தான். அதுவும் போனால் திரும்பி வருவோம்னா இன்னொரு புது உடம்பை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக முதலேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தானே. அதனால் அங்கேயே வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையேனா, நான் வருத்தப்படுவதற்கு அப்பையும் விஷயம் இல்லை. போனவன் திரும்பி வருவான், வந்தவன் போவான்னா போனவன் திரும்பி வருவான்ங்கிறது தான் உண்மை. அதனால் வருத்தப்படுவதற்கு அப்படி நினைத்தாலும், போய்விடுவான்னு நினச்சாலும் திரும்பி வருவான், ஆகவே வருத்தப்படுவதற்கு இல்லை. அல்லது இன்னொரு விதமாக சொன்னால், நீ வருத்தப்படுறதுனால போகாமல் இருக்க போகிறானா? வருத்தப்படுறதுனால போகிறது நிறுத்த முடியாதே. வந்தது கண்டிப்பாக போயாகணும், பிறந்தது கண்டிப்பாக இறந்தாகணும். அப்போ இறப்பை நம்மளால் மாற்ற முடியாது. வருத்தப்படுறதுனால கவலைப்படுறதுனால மரணத்தை நிறுத்திவிட முடியுமா? மரணத்தை தள்ளி போட முடியுமான்னா முடியாது. அப்போ முடியாத விஷயத்தில் ஏன் கவலைப்படணும்? முடியாத விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? வருத்தப்பட்டாலும் ஒன்றும் நிறுத்த முடியாது மரணத்தை. நான் எப்படி கொள்றதுன்னா, இல்லைன்னா அவங்க சாகாமல் அப்படியே இருந்துருவாங்களா? அவர் ஏற்கனவே 100 கடந்து இருக்கிறார். அதனால் பீஷ்மர் துரோணரெல்லாம் ஏற்கனவே 4 தலைமுறை பார்த்தாச்சு. அதனால் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் கொல்லாமல் விட்டுட்டா, யுத்தத்தை நிறுத்திட்டாக்கா இவர்கள் சாஸ்வதமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா இல்லையே. அதனால் அதுபடியும் மரணத்தை வருத்தப்படுறதுனால மரணம் மாறி போய் விடுவது இல்லை. அதனால் எந்த கோணத்தில் பார்த்தாலும் வருத்தப்படுறதுனால மரணத்தை மாற்ற முடியாது. அதனால் வருத்தப்படுறது வீணானது. இல்லை இறந்தவர்கள் திரும்ப பிறப்பார்கள் அப்படின்னு நீ நினச்சேனாக்கா திரும்ப பிறக்கத்தானே போகிறாங்க, ஏன் அவர்களை குறித்து வருத்தப்படணும்? இல்லை இறப்பே இல்லை அப்படிங்கிற தத்துவமானது உனக்கு உண்மையாக தெரிஞ்சா அப்போயும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அப்போ எப்படி பார்த்தாலும் கவலைப்படுவதற்கு விஷயம் இல்லை. சம்பவங்கள் நடக்கலாம், பிறப்பு இறப்பு, வெற்றி தோல்வி, மானாவமானம், எல்லா இருமைகளும் வரலாம் போகலாம். ஆனால் அதை குறித்து வருந்துவதற்கு நியாயமான காரணம் இருக்கான? இதெல்லாம் காரணமே இல்லைங்கிற. வருந்துவதற்கு இதெல்லாம் ஏன்னா நம்ம ஏன் கவலையாக இருக்கேன்னா 1000 காரணம் சொல்கிறோம். கவலைப்படுறதுக்கு அது உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு ஆரம்பிப்பான். என்ன சோகமாக இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு எல்லோரும் பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு சோகம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. காரணங்கள் வேறு வேறு, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் அந்த சோகத்துக்கு ஒரு காரணத்தை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பகவான் என்ன சொல்கிறார்? சாவே காரணம் இல்லைன்னா அதை விட பெரிய காரணம் வேறு என்ன இருக்க முடியாது? நமக்கு பெரிய துக்கம் மரணம்தான். மரணமே வருந்துவதற்குரிய விஷயம் அல்லேன்னு சொல்லிட்டா அதற்கு மேலே வருந்துறதுக்கு உலகத்தில் என்ன விஷயம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. அதுதான் சொல்கிறேன். அதனால் நம்ம வருத்தத்தை போக்குறதுக்கு காரணத்தை ஏதோ மாற்றி அமைச்சா சரியாக போயிடும் நம்ம நினைக்கிறோம். இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாக்கா நான் கவலை இல்லாமல் இருப்பேன், அது சரி பண்ணுற வரைக்கும் கவலை இருக்கும்னா அது மாறாது. கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை போனால் அடுத்த பிரச்சனை வரும், அவ்வளோதான். ஒரு முழங்கால் வலியை சரி பண்ணால் அடுத்த முழங்கால் இருக்கேன் அதில் வலி வரும், இல்லைன்னா அடுத்த தலை வலி வரும், இல்லை வயிற்று வலி வரும், இல்லை பல்லு வலி வரும். ஏதோ ஒன்று, ஒரு பிரச்சனையை சரி பண்ணால் அடுத்த பிரச்சனை வரப்போகுது. அதனால் நம்ம பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக கவலைப்பட்டால் அதற்கு முடிவென்பது இல்லை. இன்னும் தத்துவ ரீதியாக யோசித்து பார்த்தா இந்த கவலைப்படுவதற்கு பிரச்சனைங்கிறது ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா பிரச்சனை உண்மையில் பிரச்சனை இல்லை, பிரச்சனை வெளியே இல்லை, அது உன் தலைக்குள்ளே இருக்கிறது.
அதனால் இது அழிந்துவிடும், ஐயோ போய்விட்டதே நினைக்கிறதான், போய்விட்டதே அல்லது போக போகுதேன்னா, போய்விட்டதே போக போகுதே நீ நினைக்கிறதான் பிரச்சனையை ஒழிய புறத்தில் எதுவும் போவதும் இல்லை வருவதும் இல்லை. அதனால் அதுதான் இங்கே தத்துவமாக, அதான் தத்துவம், அதுதான் இங்கே சொல்லுகின்றார் அவருடைய பாஷ்யம். அத இதி அபியுபகமார்த்தः. என்ன அர்த்தம்? இந்த அத ச என்பது ஒப்புக்கொண்டு உணர்த்தும் பொருட்டாகும்னா, அதனால் ஒப்புக்கொண்டு உணர்த்தும் பொருட்டாகும்னா என்ன அர்த்தம்? நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும்னு ஒரு தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டு நீ வருத்தப்படுறதுக்கு விஷயம் இல்லை அப்படிங்கிறதான். ஏனம் பிரகிருதம் ஆத்மானம் நித்யஜாதம் லோக பிரசித்தியா பிரத்யநேக ஷரீர உற்பத்திம் ஜாதः இதி மன்யசே ததா பிரதிதத்விநாசம் நித்யம் வா மன்யசே மிருதம் மிருதः மிருதோ மிருத இதி. ஏனம் பிரகிருத்தம் ஆத்மானம், ஏனம் பிரகிருத்தானம் இவ்வாறு கூட்டப்பட்ட அழிவற்றது என்று கூறப்பட்ட ஆத்மாவை நித்தியஜாத்தம் லோக பிரசித்தியா, இந்த உலகத்தில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய கருத்து, எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒன்று. அவர் பிறந்தார், அவர் இறந்தார்னா, பிறந்த நாள் இறந்த நாள், அது ஒரு கல்லறையில் எழுதி வைக்கிறான்ல, அவர் பிறந்த தோற்றம் மறைவுனா, அதனால் பிறந்தார் மறைந்தார் அப்படின்னு அந்த உடல் பிறந்ததோடு சேர்த்து உள்ளே இருக்க ஜீவனும் பிறந்ததாக பிரதி அநேக ஷரீர உற்பத்தியும் ஜாத்தக இதி மன்யசே. எண்ணற்ற ஷரீரங்கள் தோன்றுகின்ற பொழுது ஆத்மாவும் தோன்றுவதாக கருதினால், ததா அப்படியே பிரதி தத்து விநாசம் நித்தியம் வா, எப்பொழுதும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சரீரத்தோடும் மிருத்தம் சரீரம் அழிகின்ற பொழுது மிருத்தக ஆத்மாவும் அழிவதாக, அதனால் மரணம் அடையும் என்று கருதினால், ஆத்மாவும் நிச்சயமாக அழிந்து போகின்றது என்று கருதினால் என்று நினைப்பாயாகில். அதனால் உடம்பு பிறக்கிற பொழுது ஆத்மா பிறந்தது, உடம்பு அழிகின்ற பொழுது ஆத்மா அழிகின்றது என்று நினைத்தாலும், ததாபி ததா பாவினி அபி ஆத்மனி த்வம் மகாபாஹோ ஏவம் ந சோச்சித்தும் அர்ஹசி ஜன்மவதः நாசः நாசவதः ஜன்ம ச இதி ஏதௌ அவசியம் பாவினௌ இதி. அப்படியே அதில் உடம்போடு பிறந்து உடம்போடு அழிகிறது என்று கருதினாலும், ததாபினா ததா பாவினி அப்பி அப்படியே கருதினாலும், அப்படியே இருந்தாலும் கூட, அப்படி இருந்தாலும் நீ சொல்வது போல அல்லது உலகத்தில் எல்லோரும் நினைப்பது போல இருந்தாலும் கூட, ஏனம் ந சோச்சித்தும் அர்ஹசி, இதை குறித்து வருந்துவதற்கு தகுதியானவன் அல்ல நீ. விவேகமுடைய ஒருவன் அதை குறித்து வருந்தக்கூடாது, வருந்துவது ஏற்புடையது அல்ல. ஜன்மவதக நாசக நாசவதக ஜன்மக ச இதி ஏதௌ அவசியம் பாவினௌ இதி. அதனால் பிறப்பு எடுக்கிறது மரணமும், மரணம் அடைந்தால் ஜென்மமும் நிச்சயம் உண்டாகும் அல்லவா. அதனால் அவசியம் பாவினோ, பிறப்புக்கு பிறகு மரணம்னா மரணத்திற்கு பிறகு பிறப்பு, இரண்டும் நிச்சயமாக ஏற்படும் அல்லவா. அதனால் இறக்கிறதுங்கிறது இறக்கிறது அல்ல, திரும்பி வரப்போவது. அதனால் போயிட்டு திரும்பி வருவார். அதனால் வருத்தப்படுவதற்கு இல்லை. அதனால் எந்த கோணத்தில் பார்த்தாலும் வருந்துவதற்கு இல்லை.
இல்லை சாதாரணமாக இன்னொரு கோணமாக நினைக்கிறான். இப்போ வந்து ஆத்மா பிறக்குது, உடம்போட இறக்குது, அப்புறம் இன்னொரு உடம்பில் பிறக்குது, அந்த உடம்பில் இறக்குது. அப்படி பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து உடம்புக்கு வேற ஒரு ஆத்மா இருக்குது, அது உடம்போட பிறந்து இறந்து போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து. இல்லை, ஒரு பிறப்பு, ஒரு ஜீவனுக்கு ஒரு பிறப்பு தான். உடம்பு பிறந்தா உடம்பு செத்துட்டான்னா அப்படி தானே நாஸ்திகர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னொரு உடம்புல பிறக்கிறதுங்கிறது கிடையாது. இப்போ கர்மகாண்டிகள், இந்த புண்ணிய பாபத்தில் ஸ்ரத்தையுடையவர்கள் உடம்புக்கு வேற ஆத்மா இருக்குங்கிறது தெளிவு. உடம்புக்கு வேற ஒரு ஜீவன் இருக்கிறான், அவன் உடம்புல இருந்து கர்மாவை பண்ணி கொண்டு இருக்கிறான், அந்த கர்ம பலனை அனுபவிப்பான். எவன் எந்த வினையை செய்கிறானோ அதற்கான வினை பயனை அவன் தான் அனுபவிக்கிறான். ஆனால் அது இந்த உடம்புல இருந்து செய்துட்டு இந்த உடம்புடையே அனுபவித்து முடிக்கிறதுங்கிறது இல்லை. இந்த உடம்பு போனாலும் அடுத்த இன்னொரு உடம்பு எடுத்துக்கொண்டு அந்த உடம்புல இருந்து அவன் அனுபவிப்பான். இன்பமோ துன்பமோ இன்னொரு உடம்பு எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறான். இப்போ ஒரு உடம்போடு அந்த ஆத்மா பிறக்குது, ஒரு உடம்பு அழிகிற பொழுது அழியுது. அதே மாதிரி இன்னொரு உடம்பில் பிறக்குது, அதில் இருந்து சென்ற உடம்பில் செய்த புண்ணிய பாவத்தினுடைய பலனை இந்த உடம்பில் அனுபவிக்கின்றது. அப்படி உடம்புக்கு வேற ஆத்மா இருக்குது என்று கருதவர்கள், புண்ணிய பாபம் இருக்குது, அதனால் பல பிறவிகள் இருக்குது, பல உலகங்களுக்கு பயணப்படுதல் இருக்கிறது. இது கர்மகாண்டிகளுடைய கருத்து. அதனால் இங்கே நாம் செய்த புண்ணிய பாபத்தினுடைய பலனை சொர்க்கலோகத்துக்கு போய் அனுபவிப்போம், நரகலோகத்துக்கு போய் அனுபவிப்போம்னா அது ஆத்மாவே செய்கின்றது, ஆத்மாவே அனுபவிக்கிறதுங்கிறது அவங்களுடைய கருத்து. நமக்கு வேற ஆத்மா இருக்குங்கிறத ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது உடம்பிலிருந்து உடம்பு பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றது, பிறத்தல் இறத்தலை அடைகின்றதுங்கிறது அவர்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் இங்கே பகவான் சொல்கிறார். ஆனால் நாஸ்திகருடைய கருத்து என்னவா இருக்குது? உடம்பு ஒரே ஒரு பிறவி தான், பிறக்கிறோம் சாகிறோம், அவ்வளோதான். அப்போ உள்ள ஜீவன்கிறதற்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை அந்த சித்தாந்தப்படி பார்த்தா. ஆனால் உலகத்தில் கோடிக்கணக்கான ஜீவராசிகள், எறும்பு, கொசு, மூட்டைப்பூச்சி எல்லாம் பிறக்குது, அந்த உடம்புல இருக்குது, வாழுது, போய் சேர்ந்துருது, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஜீவன் ஒன்று அது திரும்ப வரப்போகிறது இல்லை, திரும்ப அது வரப்போவதே இல்லை. ஒரே ஒரு பிறப்பு தான், ஒரே ஒரு உடம்பு தான்னா உள்ள ஜீவன்கிறதுக்கு எவ்விதமான முக்கியத்துவமும் இல்லை. ஜீவன்கிறத பற்றிய பேச்சா இல்லை. பஞ்சபூதங்கள் ஜடமானது, அதில் ஏதோ தற்காலிகமாக உயிர்ங்கிறது ஒன்று வந்திருக்கு, அதில் இருந்து நம்ம சுக துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இருக்கிற வரைக்கும் எவ்வளோ சுகத்தை அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சுட்டு போய் சேர்ந்தால் அதோட முடிஞ்சு போச்சுன்னா. அப்போ உள்ள ஜீவன் அப்படிங்கிறத பற்றிய பேச்சே நாஸ்திகவாதத்தில் இல்லை. தற்காலிகமாக ஏதோ ஒன்று இருக்குது, அவ்வளோதான். அது ஆடு மாடு மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. அதனால் வேறு ஒன்றும் அங்கே ஒரு பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்பது நாஸ்திகருடைய அறிவு. ஆஸ்திகர்கள்லேயே இந்த புண்ணிய பாபத்துக்கு ஏற்றாற் போல் உடம்பு பிறக்குது, உடம்போட ஆத்மா பிறக்குது, உடம்பு அழிகிற பொழுது ஆத்மா அழிகிறது, உடம்புல இருந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றதுங்கிறது துவைத்திகளுடைய சித்தாந்தம். இந்த வேதாந்த ஆன்மீகத்திலேயே துவைத்த சித்தாந்தம் உடையவர்கள் எல்லாமே அப்படித்தான் கருதுகிறார்கள். சைவ சித்தாந்தத்திலே ஆத்மா அதனால் சதசத்துனா இந்த உடம்போடு இருக்கிற பொழுது அசத்தாக இருக்குது, அப்புறம் பதியை தெரிந்து கொண்டு பரமேஸ்வரனை தெரிந்து கொண்டு அதோட ஐக்கியப்படுற பொழுது அது சத்தாயிருதுன்னா. அதனால் உடம்பு சதசத்துங்கிறான், ஆத்மா சதசத்துங்கிறான். ஆத்மா உடம்போட சம்மந்தப்படுற பொழுது சம்சாரியாக இருக்குது, அப்புறம் இறைவனை தெரிந்து கொண்டு பதியை தெரிந்து கொண்டு இந்த பாசத்திலிருந்து விடுபட்டால் அது அசம்சாரியாக ஆகிவிடுகிறது. அப்போ சம்சாரியாக இருக்கிறதும் சத்தியம், பிறகு அசம்சாரியாக ஆகிறதுங்கிறதும் சத்தியம். அதனால் உடம்போடு ஆத்மா பிறக்குது, உடம்பு சாகிற பொழுது சாகுது, அப்புறம் இன்னொரு உடம்புல பிறக்குது, இன்னொரு உடம்புல சாகுது. இப்படி அது ஆத்மா நித்தியம்தான், ஆனால் உடம்புனால் இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு அது பயணப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அது எப்போ பரலோகத்துக்கு இறைவன் இருக்க உலகத்துக்கு போய் சாலோக்கம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அல்லது சாலோக்கம் அப்படின்னு போனால் தான் அதற்கு விடுதலை அப்படிங்கிறது துவைத்த சித்தாந்தம். அப்போ அந்த லோகத்தில் போய் அங்கேயே இருக்கிறது. அப்போ அங்கேயே ஜீவனாக இருப்பான். அந்த ஜீவன் அழிவில்லாதது, ஆனால் பிரம்மலோகத்தில் இருக்குது அல்லது கைலாசத்தில் வைகுண்டத்தில் இருக்கிறதுனால துக்கம் இல்லாமல் அது இருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தினால துக்கம் இல்லாமல் அது அங்கே நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது துவைத்த மதங்கள். மற்ற எல்லா மதங்களுடைய கருத்தும் அதான். நம்ம
ஹிந்து மதத்துக்குள்ளே மட்டும் இல்லை, மற்ற மதங்களும் அதான் சொல்லுது. நியாய தீர்ப்புனால எழுப்பி கூட்டு போவார்னா அதுக்கப்புறம் என்னது, நித்திய ஜீவியாக பரலோகத்தில் இருப்பார், அவ்வளோதான். அந்த மதத்தை சேர்ந்தவர்னா அது வேறு. அந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்து அவர் செத்து போனார்னாக்கா அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு நாளில் எழுப்பி அழைத்து கொள்ளப்பட்டு அவர் அங்கே போய் அங்கே நிரந்தரமாக இருப்பார். அதனால் அப்போயே அந்த ஜீவத்துவங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் துக்கம் குறைவாக இருந்து சுகம் அதிகமாக இருக்கிற லோகத்தில் இருப்பார். அதான் உயர்கதி என்பது மற்ற மதங்களுடைய கருத்து. அதை பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் அத்வைத சித்தாந்தம் என்ன சொல்லுது? அத்வைத சித்தாந்தம் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை, புண்ணிய பாபத்தை செய்யவும் இல்லை, அதனுடைய பலனை அனுபவிக்கிறதும் இல்லைன்னு. அகர்த்தா அபோக்தானா. அதனால் எப்பொழுதுமே அது நித்திய முக்தமாகத்தான் இருக்குது, எப்பொழுதும் அது பிரம்மமாகவே இருக்கின்றது. அதனால் போய் அடையிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எங்கேருந்து வந்ததும் இல்லை, எங்கே போய் அடையிறதும் இல்லை, அது சர்வகதமாக இருக்கின்றது. அதனால் அதை தெரிந்து கொண்டாலே இவன் விடுதலை அடைந்து விடுகிறான். வேறு எதுவும் இங்கே நடக்கவே இல்லைன்னா. வாஸ்தவமாக பிறப்பு நடக்கலை, இறப்பு நடக்கலை, கர்மா பண்ணுறதும் இல்லை, கர்மா பலனை அனுபவிக்கிறதும் இல்லை. இதெல்லாம் மாயா காரியம், மித்தையா இருக்கிறதா நாம் மனதினால் கல்பித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய அவித்யா கல்பித்தம். இதெல்லாம் அவித்தியினால் அஜ்ஞானத்தினால் அத்தியாசம் செய்யப்பட்டது. வாஸ்தவமாக எதுவுமே இங்கே இல்லை என்பது தான் அத்வைத சித்தாந்தம். அதனால் அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தாலும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, துவைத்த சித்தாந்தப்படி பார்த்தாலும் திரும்ப அவர் பறக்கத்தான் போகிறாரு, அதனால் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை நாஸ்திக சித்தாந்தப்படி பார்த்தா அந்த ஜீவனே ஒன்றுமே கிடையாது, போயிட்டாதான், அவ்வளவுதான். அதனால் அங்கேயும் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் பிறப்பு இறப்புங்கிறதெல்லாம் பற்றி நினைக்காத, அது வர்றது வரும். ஆனால் வருத்தப்படாமல் வாழ்கிற வரைக்கும் கவலை இல்லாமல் வாழு. அதுதான் இங்கே சொல்கிறது, பகவான் சொல்கிறது. எந்த கோணத்தில் தத்துவ ரீதியாக எந்த தத்துவத்தை வைத்து கொண்டு ஆராய்ந்து பார்த்தாலும் இங்கே மனுஷன் வாழ்கிற பொழுது கவலைப்படுறதுக்கு காரணமே இல்லை என்பது தான். ஆனால் நம்ம கவலைப்படுறதுக்கு 1000 காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 1000 ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுவது கோடியும் அல்ல பலனா. அதனால் எண்ணற்ற விஷயங்களை நினச்சி நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது, இனி ஆகுமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ அப்படின்னு நடக்க போகிறத நினச்சி கவலைப்படுறோம், அல்லது நடந்ததை நினச்சி கவலைப்படுறோம், அல்லது நடந்து கொண்டு இருக்கிறத நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பகவான் சொல்கிறது ஒன்று தான், கவலைப்படுறதுக்கு விஷயம் இல்லை, அவ்வளோதான். கவலைப்படுறதுக்கு எவ்விதமான, இந்த மனிதன் கவலைப்படுவதற்கு எவ்விதமான காரணமும் இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இதுதான் ஒரே கவலையாக இருக்குண்ணா. ஏன்னா இது நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே, அது புரியலேன்னு ஒரே கவலையாக இருக்குண்ணா. அதனால் இதுதான் அது வேதாந்தத்தினுடைய சிகரம். இதுதான் மனிதன் துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழினா, துக்கப்படுறதுக்கு விஷயமே இல்லைன்னு புரிந்து கொள்கிறதா வழி. அதான் தத்துவம். தத்துவ ஞானத்தில் உயர்ந்து வேறு எந்த மதமும் சொல்லலை. அதனால தான் தத்துவத்தின் சிகரமாக சொல்கிறோம். உபனிஷத் சொல்லக்கூடிய தத்துவம் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபிலாசபிலையும் சிகரமாக இருக்குது. இப்படி எந்த தத்துவமும் சொல்லலை, நீ என்னுடைய மதத்தை பின்பற்றி, இந்த ஆச்சாரத்தை பின்பற்றி, இந்த சடங்கை பின்பற்றி, அது கூட சொல்லலை. என் மதத்தை ஆளாக இருக்கணும், நீ அங்கே போனால் தான் நிம்மதினா. எல்லாமே நிம்மதி மதம், எல்லா மதங்களுமே மரணத்திற்கு பிறகு விடுதலை என்பது தான் சொல்லுது. ஆத்மாவுக்கு விடுதலைங்கிறது மரணத்திற்கு பிறகு, அது ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு லோகத்தில் நடக்கக்கூடியது, அல்லது ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை பின்பற்றி போனால் மட்டுமே நடக்கக்கூடியதுன்னு எல்லா மதங்களும் சொல்லுது. அத்வைத சித்தாந்தம் தான் இப்பொழுதே இங்கேயேனா, அவ்வளோதான். இப்பொழுதே இங்கேயே, ஏன்னா நீ ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிற. அறியாமையினால் நீ பந்தத்தில் இருக்கிறதா, சம்சாரத்தில் இருக்கிறதா நினைத்து கொண்டு இதிலிருந்து எப்படி விடுதலை அடையிறதுன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை தூக்கி போட்டுட்டா நீ சுதந்திரமான, அவ்வளோதான். சுதந்திரங்கிறது இப்பொழுதே இங்கேயே. சரி, மேற்கொண்டு இதற்கான நியாயங்களை அடுத்தடுத்த பாடலில் சொல்லுகின்றார். இந்த பிறப்பு இறப்புங்கிறது, பிறந்தா இறக்கணும்னா அது எப்படி நிச்சயமோ அதே மாதிரி இறந்தா பிறக்கிறது நிச்சயம்தான். ஆகவே என்று அதற்கான ஹேத்து காரணங்களை இன்னும் விவரித்து சொல்லுகின்றார். ததாச்ச சதி, இப்படி
இருந்தாலும், அப்படி ஆத்மா அனித்தியம் என்று இருந்தாலும், ததாச்ச சதினா ததாச்ச சதி, இப்படி ஆத்மா அனித்தியம் என்று இருந்தாலும், உடம்பு அனித்தியம் மாதிரி ஆத்மாவும் அனித்தியம் என்று இருந்தால் அப்பொழுதும் வருந்துவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறத இன்னும் விவரித்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இங்கே சுந்தராஜ சர்மாவை படிச்சுட்டு நிறைவு செய்வோம். பகவான் அர்ஜுனுடைய சோகத்தை போக்குவதற்காக ஆத்மா அனித்தியம் என்று ஒப்புக்கொண்டு இதனை கூறுகின்றார். ஒரு கால் நீ இதனை என்றும் பிறப்பதும் என்றும் இறப்பதுமாக எண்ணினாலும் உயர்த்தோழ நீ இவ்வாறு துக்கிக்க வேண்டாம். ஒரு கால் என்றது பிறர் மதத்தை அங்கீகரித்தற் பொருளது. அதனால் நம்மளுடைய கருத்து அது இல்லை, உண்மை அதல்ல. இருந்தாலும் பிறர் மதத்தை ஒரு அங்கீகரித்து கொண்டு நீ யோசிக்கிற மாதிரி யோசித்தாலுமே நீ சரியானது இல்லை, உன்னுடைய முடிவு சரியானது இல்லை என்பது. இப்பொழுது பேசி வரும் ஆத்மாவானது, இப்போ பேச்சில் நமக்கு விவாதத்தில் விசாரத்திற்குரிய ஆத்மாவானது பற்பல உடல்கள் உண்டாகும் தோறும் பிறந்து பிறந்து வருகிறது என்றும், அவ்வாறே அந்தந்த உடல்கள் அழியும் தோறும் இறந்து இறந்து போகிறது என்றும் சாமானிய ஜனங்கள் எண்ணுகிறபடி நீ நினைத்தாலும் உயர்த்தோழா, அவ்விதமாக ஆத்மா இருந்தாலும் நீ இவ்வாறு துக்கித்தல் தகாது. ஏனெனில் பிறப்புற்றதற்கு இறப்பும் இறப்புற்றதற்கு பிறப்பும் என்ற இவை இன்றியமையாதன அன்றோ. அதனால் பிறந்தது கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து தான் ஆகும், பிறந்தது கண்டிப்பாக இறக்கிறது நிச்சயமாக பிறந்து தான் ஆகும். இது ஒரு சுழற்சி, அதில் பாதியில் நிறுத்த முடியாது. சுழற்சி, கீழே ஒரு சக்கரம் சுற்றுதுன்னா மேலே இருக்க புள்ளி கீழே வந்தால் கீழே இருக்க புள்ளி மேலே போய்த்தான் ஆகும். நிறுத்த முடியுமா? பாதியை அப்படி நிறுத்த முடியும்? சக்கரமாக இருக்குனாக்கா அது சுழற்சி, மேலே இருக்க புள்ளி கீழே வருதுன்னா கீழே இருக்க புள்ளி அதற்கு தானாக மேலே சென்று தான் ஆகும். அதனால் பிறக்கிறது இறக்கிறதுனா இறக்கிறது நிச்சயமாக பிறக்கும். அதை அடுத்த பாடலில் இன்னும் சொல்லுகின்றார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். பாட்டை மட்டும் படிச்சிடும், ஸ்லோகத்தை மட்டும் படிச்சிடும். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹார்யேர்த்தே நத்வம் சோச்சித்துமர்ஹசி. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் பரிஹார்யேர்த்தே நத்வம் சோச்சித்துமர்ஹசி. அடுத்த வகுப்பு நாளைக்கு கொஞ்சம் வகுப்பு வேணால் திங்கட்கிழமை பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் எங்கள் வேலையெல்லாம் இருக்குது. திங்கட்கிழமை ஒரு கேம்ப் நடக்குது, கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. நாளைக்கு காலையில் பௌத்திக வகுப்பு இல்லை, அதற்கு பதிலாக திங்கட்கிழமை பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.